हाय फ्रेंड्स विनायक चतुर्थी स्पेशला ரெண்டு விதமான கொழுக்கட்டை ஒன்னு பால் கொழுக்கட்டை அடுத்து அமினி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன் எப்பவும் போல ஃபர்ஸ்ட் ஸ்வீட்ல இருந்து ஆரம்பிக்கலாங்க நல்ல கிரீமியான சுவையான பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பால் கொழுக்கட்டைக்கு ஒரு பவுல்ல 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கங்க கூடவே மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்து நல்லா ஃபர்ஸ்ட் கிளறி விட்டுக்குங்க அடுத்து நல்லா சுட சுட தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஸ்பூனால ஃபர்ஸ்ட் நல்லா கிளறி விட்டுக்குங்க தண்ணி நல்ல ஒரு சூடான பதத்துல இருக்கணுங்க அப்பதான் இந்த கொழுக்கட்டை பால் வந்து நம்ம வேக வைக்கும் போது கரைஞ்சிடாம நல்லா வெந்து வரும் அதனால நல்லா சூடா சேர்த்து விட்டுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து எல்லாத்தையும் ஸ்பூனாலேயே நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் கவர் பண்ணி விட்டுக்குங்க 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் சூடு ஆறி இருக்குங்க இந்த நேரத்துல மறுபடியும் எல்லாத்தையும் ஒரு தடவை பிணைஞ்சு விட்டுக்கலாம் மாவு சாஃப்டா பிணைஞ்சதுக்கு அப்புறம் கையில நெய்யோ எண்ணெயோ தடவி கொஞ்சமா அந்த மாவுல இருந்து எடுத்து குட்டி பாலா விரலாலேயோ அல்லது உள்ளங்கையிலயோ வச்சு பால் பிடிச்சு எடுத்துக்குங்க பால்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அடுத்து நல்ல ஒரு அடிகன பாத்திரமா எடுத்துக்குங்க கடாயில நம்ம எந்த கப்ல அரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பால 2.5 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து விட்டுக்குங்க தண்ணி நல்லா கொதி வந்துருச்சுங்க அடுப்பை ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்திருக்கிற பால்ஸை ஒண்ணு அதுல சேர்த்து விட்டுக்குங்க இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதி வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சு நம்ம பால்ஸை போடுறதுனால நம்ம சேர்த்திருக்கிற இந்த பால்ஸ் வந்து நல்லா உடையாம கரையாம வெந்து வருங்க அதனால இந்த ஸ்டெப்பை அவசியம் ஃபாலோ பண்ணிக்கங்க உடனே கரண்டியை விட்டுடாம 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் லைட்டா கிளறி விட்டுக்குங்க நம்ம அடிகனம் கடாயில வச்சதுனால பால்ஸும் ஒட்டாம கொஞ்சம் லைட்டா வெந்து வந்திருக்கும் இந்த ஸ்டேஜ்ல அடுத்து நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் 300 ml கிட்ட சேர்த்து விட்டுக்குங்க இந்த பால்ஸா அடுத்து நம்ம பால்லயே நல்லா வேக வைக்க போறோங்க அதனால ஹை ஃப்ளேம்லயே நல்லா அப்பப்போ கிளறி விட்டு குக் பண்ணி விட்டுக்குங்க பால் லைட்டா திக்கா ஆகுற வரைக்கும் குக் பண்ணி விட்டுக்குங்க ஓரங்கள்ல சேர்ற ஏடைகளையும் உள்ள தள்ளி விட்டு குக் பண்ணி விட்டுக்குங்க அப்பதான் இந்த பால் கொழுக்கட்டை கடைசியா இன்னும் நல்ல ஒரு கிரீமியான டேஸ்டியா இருக்கும் இன்னொரு பக்கம் கிண்ணத்துல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்குங்க அது முழுகிற அளவுக்கு அதாவது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை விட்டு நல்லா கரைச்சி விட்டு எடுத்துக்குங்க அடுத்து சேர்த்த பால் லைட்டா கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறம் நம்ம கரைச்சி எடுத்திருக்கிற இந்த அரிசி மாவு மறுபடியும் ஒரு தடவை கிளறி விட்டு சேர்த்து விட்டுக்குங்க நல்லா கைவிடாம சில நொடிகளுக்கு கிளறி விட்டுட்டு அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியை சேர்த்து விட்டுக்குங்க கூடவே 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்து விட்டுக்குங்க சர்க்கரை உங்களுக்கு சுவைக்கு ஏத்த மாதிரி கூட்டவும் குறைக்கவும் செய்துக்குங்க மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு சர்க்கரை கரையிற வரைக்கும் குக் பண்ணி விட்டுக்குங்க கூடவே கொஞ்சமா குங்குமப்பூவை சேர்த்து விட்டுக்குங்க நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் சில நொடிகளுக்கு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க கடைசியா 1/4 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பாலை சேர்த்து கலந்து விட்டுக்குங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தாங்க தேங்காய் பாலை சேர்த்துக்கணும் ஆன் பண்ணி சேர்த்துக்கிட்டா லைட்டா திரிஞ்சா மாதிரி ஆயிரும் அதனால ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் பாலை சேர்த்து விட்டுக்குங்க நல்ல கிரீமியான டேஸ்டியான பால் கொழுக்கட்டை சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க பவுலுக்கு மாத்தி விட்டுக்குங்க அடுத்த ரெசிபி சுலபமா சீக்கிரமா செய்யக்கூடிய அமினி கொழுக்கட்டை அதுக்கு 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு ஒரு பவுல்ல எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்குங்க அடுத்து நல்லா சுட சுட தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஃபர்ஸ்ட் கரண்டியால நல்லா கலந்து விட்டு கவர் பண்ணி விட்டுக்குங்க ஒரு 10 நிமிஷம் ஒரு பக்கம் இருக்கட்டும் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி விட்டுக்குங்க மறுபடியும் நல்லா ஒரு சாஃப்டான டவா பிணைஞ்சு விட்டுக்குங்க இல்ல நெய்யோ எண்ணெயோ தடவி கொஞ்சம் மாவு எடுத்து குட்டி குட்டி பாலா உருட்டி எடுத்துக்கோங்க பால்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்து இதை நம்ம வேக வைக்க போறோம் அதுக்கு ஒரு ஸ்டீமர் பிளேட்ல நெய்யோ எண்ணெயோ அப்ளை பண்ணி விட்டுக்குங்க நம்ம ரெடி பண்ணி எடுத்திருக்கிற பால்ஸ் எல்லாம் ஸ்டீமர் பிளேட்ல மாத்தி விட்டுட்டு இட்லி பாத்திரத்துல வச்சு விட்டுக்குங்க 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் 10 நிமிஷம் வெந்து வரதுக்குள்ள இன்னொரு பக்கம் மிக்ஸி ஜார்ல 2 தேங்காய் பத்தையை சேர்த்து விட்டுக்குங்க
கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து பல்ஸ் மோடில் கொரன்னு அரைச்சி எடுத்துக்குங்க. அடுத்து 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். பால்ஸ் எல்லாம் பாருங்க நல்லா மெத்துன்னு வெந்து வந்திருக்கு. இது கரெக்டான பாதம். அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் ஆற விட்டுக்கலாம். இன்னொரு பக்கம் பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, கூடவே 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமா பெருங்காயத்தூளை சேர்த்து தாளிச்சு விட்டுக்குங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் வேக வச்சு எடுத்திருக்கிற அரிசி உருண்டைகளை சேர்த்து விட்டுக்குங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்துக்குங்க. ஏற்கனவே நம்ம அரிசி மாவுல உப்பு சேர்த்துருக்கோங்க, அதனால கவனமா கொஞ்சமா சேர்த்துக்குங்க. ஒரு சில நொடிகளுக்கு கிளறி விட்டுக்குங்க. அடுத்து கொரன்னு அரைச்ச தேங்காவை சேர்த்து விட்டுக்குங்க. நல்லா ஒரு கிளறி விட்டுக்குங்க. சில நொடிகளுக்கு அப்புறம் கடைசியா மேல கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. அம்மினி கொழுக்கட்டை சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு பவுலுக்கு மாத்தி விட்டுக்குங்க. சுவையான இந்த 2 விதமான கொழுக்கட்டையும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச கொழுக்கட்டை எதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போல பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.